Hi friends, வணக்கம். நான் உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் தெரியுங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மைல். நம்ம டெய்லியும் பல காரணங்களுக்காக சிரிச்சுக்கிட்டே இருப்போங்க. ஏதாவது காமெடி ஓடும், அதை பார்த்து சிரிப்போம். யாராவது காமெடி பண்ணுவாங்க, வெக்கப்பட்டு சிரிப்போம். இந்த மாதிரி நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா சிரிப்பு. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மைலை தான் பார்க்க போகிறோம். அதிலே நிறைய வகைகள் இருக்குங்க. அதை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஸ்மைல் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ் டைட் ஸ்மைல். இப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு சில பேர் சிரிக்கும்போது பல்லை காட்டாமல் அந்த உதட்டை வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு சிரிப்பாங்க, நல்லா மூடிக்கிட்டு சிரிப்பாங்க, ஆனால் பல்லு தெரியாது. இதெல்லாம் எப்போ சிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணும்போது, ரொம்ப பயமாக இருக்கும்போது, சம்டைம்ஸில் ரொம்ப கோபமாக இருக்கும்போது கூட இந்த மாதிரி சிரிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை பார்த்து வெக்கப்பட்டு சிரிக்கிறது, ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து வெக்கப்பட்டு சிரிக்கிறது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சின்ன வயசில் அம்மா வந்து காசு வச்சுருப்பாங்க, அதை நம்ம என்ன பண்ணிருப்போம்னா எடுத்து ஏதாவது வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த டைமில் நம்மக்கிட்டே கேட்பாங்க, டேய் இதில் காசு வச்சுருந்தேன் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம என்ன பண்ணோம்னா சிரிச்சுக்கிட்டே நான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிரிப்புலேயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போது அது ஒரு பயம் கலந்த சிரிப்பு. அந்த டைமில் நமக்கு பல்லே வெளியில் தெரியாதுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம நல்லா ஒரு ஸ்கூல் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஏதாவது ஒரு பொருளை, பென்னு, பேகு ஏதாவது ஒன்று ஒழிச்சு வச்சுக்கிட்டு அவனை வந்து அலைய விடுவோம். அவன் வந்து நம்மகிட்ட கேட்பான், டேய் என் பேகு எங்கன்னு தெரில, என் பெண்ணு எங்கன்னு தெரில. ஸோ அந்த டைமில் நம்மகிட்ட கேட்கும்போது நம்ம அப்படியே சிரிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க லிப்ஸ் டைட் ஸ்மைல். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். செகண்ட் டைப் ஆஃப் ஸ்மைல் சோஷியல் ஸ்மைல். இந்த டைப் ஆஃப் ஸ்மைல் எப்போ நடக்கும்னா, ஒருத்தவங்க கிட்ட ஒரு பாண்டிங், ஒரு ரிலேஷனை மெயின்டைன் பண்ணும்போது இந்த டைப் ஆஃப் ஸ்மைலை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கீங்க, ஆப்போசிட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வராங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதாங்க சோஷியல் ஸ்மைல். அப்போ அங்கே என்ன பண்ணுறீங்க, அவங்க கூட ஒரு பாண்டிங், ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, சடனாக யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வராங்க, அந்த மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு டக்குன்னு ஹாய் நல்லா இருக்கீங்களா, ஸோ இந்த மாதிரி விசாரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த டைமில் ஸ்மைல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதுதான் சோஷியல் ஸ்மைல். குழந்தைங்களுக்கும் சோஷியல் ஸ்மைல் வந்து டெவலப் ஆகுங்க. அது எப்போன்னா அவங்க பிறந்து 6 to 8 வீக்ஸில் அது டெவலப் ஆகும். இப்போ நிறையா குழந்தைகள் வந்து அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து கையில் வச்சுக்கிட்டு முகத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு ஹாய் செல்லக்குட்டி அந்த மாதிரி கொஞ்சுவாங்க. அந்த டைமில் அம்மா சிரிப்பாங்க. அம்மா சிரிக்கிறத பார்த்துட்டு அந்த குழந்தையும் ரெஸ்பான்ஸாக பதிலுக்கு சிரிக்கும். ஸோ இதெல்லாம் தான் சோஷியல் ஸ்மைல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் ஃபோர்ஸ்டு ஸ்மைல். ஒரு சில டைமில் நமக்கு சிரிப்பே வராதுங்க, வேறு வழியே இல்லாமல் சிரித்து தான் ஆகணும். இப்போது நிறைய அந்த ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த கேமராமேன் இப்போ ஃபோட்டோ எடுக்கிற கொஞ்சம் சிரிங்களாமா அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மைல் ப்ளீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வேறு வழியே இல்லாமல் நம்ம சிரித்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, ஒரு சில டைமில் நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிப்போங்க, யார்ட்டையாவது மாட்டிக்கிட்டு அவங்க மொக்க ஜோக்கு சொல்லுவாங்க. அந்த டைமில் வேறு வழியே இல்லாமல் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நம்ம சிரித்து தாங்க ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் ஃபோர்ஸ்டு ஸ்மைல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தி ட்ராப் ஜாவ் ஸ்மைல். அதாவது ஒரு இதுக்கு பேர் இன்னொரு பேரும் இருக்குங்க, சர்ப்ரைஸ் ஸ்மைல். ஒரு சர்ப்ரைஸாக சிரிக்கிறது. இப்போ நீங்கள் ஸ்கூல் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப நாளாகுதுன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்து அவங்கள கதவை திறந்தோடனே அவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க, ஏய் எப்போ வந்தீங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக கேட்டு சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதாங்க சர்ப்ரைஸ் ஸ்மைல். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாளாக நீங்கள் வந்து வீட்டில் ஏதாவது கேட்டிருப்பீங்க, ஒரு பைக்கு கேட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக்கு, நீங்கள் கேட்ட பைக்கு நிற்கிது, அப்பா வாங்கி வச்சுருக்காங்க. அந்த டைமில் அப்பா எப்போ வாங்கினீங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் தாங்க ட்ராப் ஜாவ் ஸ்மைல், அப்படி இல்லைன்னா சர்ப்ரைஸ் ஸ்மைல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று ரிவார்ட் ஸ்மைல். இது தாங்க ரொம்ப ஒரு முக்கியமானது. இது நம்ம எப்போப்பெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது இந்த மாதிரி ரிவார்ட் ஸ்மைல் நம்ம ஸ்மைல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டிவிலாம் காமெடி ஓடும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி டைமில் சிரிக்கிறோம் காமெடியை பார்த்து. இதுவும் ஒரு ரிவார்டு
ஸ்மைல் தாங்க. ஏன்னா நம்ம அந்த காமெடிஸ் பார்க்கும்போது நம்ம பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா டோப்பமைன் என்ற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். அதனால் நமக்கு வந்து சிரிப்பு வந்துக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு சந்தோஷமான விஷயம், ஏதாவது ப்ரமோஷன் நடந்தாலும், வீட்டில் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் இந்த மாதிரி ரிவார்ட் ஸ்மைல், இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணும். அப்படின்னா என்னென்னா நல்லா பல்ல காட்டி நல்லா ஒரு ஃப்ரீயாக சிரிக்கிறது தான் ரிவார்ட் ஸ்மைல்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்மைல் பண்ணும்போது உங்களுடைய எல்லா மசில்ஸும் ஒர்க் ஆகுங்க. உங்கள் ஃபேஸில் இருக்கிற, அதாவது கன்னத்தில் இருக்கிற மசில்ஸு, மவுத்தில் இருக்கிற மசில்ஸு, ஐப்ரோவில் இருக்கிற மசில்ஸ், எல்லா மசில்ஸும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு டாமினன்ட் ஸ்மைல், அதாவது ஒரு தெனாவட்டாக சிரிக்கிறது. வா உன்னை நான் அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சிரிக்கிறதுங்க. இப்போ நிறையா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கான், அவங்க ப்ரொஃபஸர்கிட்ட ஏதாவது தப்பாக பேசிடுறான், எதிர்த்து பேசிடுறான்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவர் என்னையே வா நீ எதிர்த்து பேசுகிற, வா வா இன்டர்னல் வரட்டும், அந்த டைமில் உனக்கு மார்க் நான் குறைக்கல அப்படின்னு ஒரு தெனாவட்டாக சிரிப்பாக இருப்பாருங்க. அதுதாங்க ஒரு சில டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து யாருக்கிட்ட அப்பா அம்மாக்கிட்ட போட்டு விட்றோம், அவன் சரியாக இருக்க மாட்டாமா, ஒழுங்காக படிக்க மாட்டான், அந்த மாதிரி சொல்லி விட்ருவோம். உடனே அவன் ஏய் என்னையவா போட்டு கொடுக்குற, வா உன்னை காலேஜுக்கு வா உனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு தெனாவட்டா ஒரு டாமினன்ட், உன்னை நான் அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க டாமினன்ட் ஸ்மைல்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போது நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் ஸ்மைல் சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஸ்மைலும் அந்த ரிவார்ட் ஸ்மைல் தான் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்மைலுங்க. ஏன்னா அந்த ஸ்மைல் நீங்கள் பண்ணும்போது தான், அதாவது வாய் விட்டு சிரிக்கும்போது தான் உங்கள் முகத்தில் இருக்கிற எல்லா மசில்ஸும் ஒர்க் ஆகுதுங்க. மற்ற ஸ்மைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்லி ஒரு ஐப்ரோ மசில்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும், ஒன்லி மவுத் மசில்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும், அப்படி இல்லைன்னா கன்னத்தோடைய மசில்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும். ஆனால் அந்த ரிவார்ட் எல்லா மசில்ஸும் ஒர்க் ஆகுங்க. அப்போது வாய் விட்டு சிரிங்க, நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. இப்போ எனி டைமும் நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு 1% யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.